அடுத்த பேச்சாளரை அழைக்கிறோம். திரு செந்தில்வேல் அவர்களை தங்களது வாதங்களை முன்வைக்க அழைக்கிறேன். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருக்கணும். அறிவுசார் தளத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்க கண்ணியமா கடைபிடிப்பீங்கிற எதிர்பார்ப்போட தான் இருக்கிறோம். அதனால தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சி நடத்த விடுங்க. பாடும் பாடி தொலையும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அமைதியா இருப்பீங்க. உங்க சார்பாக பேச வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. அந்த ரெண்டு இல்லைன்னா சத்தம் போடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஆட்சியின் நிறைவு தருவாயில் 3000 ரூபாய் கொடுத்தீங்க பொங்கல் பரிசு தொகையாக, அச்சமா அப்படின்னு கேட்டாரு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது என்பதையும் அவருக்கு நான் நினைவூட்டுகிறேன். மாதம் நான் முடிச்சேன். நீங்க அவங்க அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. பேசட்டும் வெயிட் பண்ணுங்க. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நான் பேசி முடிச்சிடறேன். பேசட்டும், பேச விடுங்க. நான் பேசி முடிச்சிடறேன். அழுவுறான். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. நான் பேசி முடிச்சிடுறேன். உங்க தரப்புல அங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசுவாங்க, மறுக்கட்டும் அவங்க. சரி, அமைதியா இருங்க தோழர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஒவ்வொரு உண்மையா பேசுறேன். எல்லா உண்மையும் சுடும். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பொறுமை இருக்குல்ல, பயம் இல்லையே, ஒன்னும் பயம் இல்ல. அப்ப தைரியமா இருக்கீங்கல்ல, பொறுமையா இருங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மகரா இல்ல, 3 பேர் பேசும்போது இருந்த அமைதி நான் பேசும்போது இல்லன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்னா மதிக்கலன்னு அர்த்தம்டா. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? அச்சம், பயம். மகாராஷ்டிரால இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க நோக்கம் புரியுது. அதான் ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா? கண்டென்ட்டை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் இதைத்தான் செய்வீர்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல, கால் ஓடல. நான் ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. இந்த அரங்கிலிருந்து வெளியேறுகிறேன். வேண்டாம், நீங்க பேசுங்க. திரு செந்தில் விட மாட்டாங்க. நான் அதற்கான பொறுப்பை ஏற்கிறேன். அந்த கண்ணியத்தை ஏற்பதற்கான காப்பாற்றுவதற்கான பொறுப்பு கண்ணியமான கூட்டம் இல்லை. இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன பேசுங்க, நீங்க முதல் சுற்று பேசுங்க. அடுத்த சுற்றுல அப்படி ஒரு குறைகள் ஏற்பட்டா நான் சரி இந்த இடத்துல நான் நீங்க உட்காரு. இல்ல உட்காரு. அண்ணே, கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். முதலே சொல்றீங்க நீ தூக்க. அடங்க மறு அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடி அப்படிங்கறதா தாரக மந்திரம். நரம்பு புடைக்குது சொல்லும் போது, அப்படியே நாக்கு பூச்சி கிளம்பி காது வரைக்கும் வந்து அப்படியே டர்ல போகுது. ஏன் கைய கட்டையால அடிக்கிற? பாஸ், நாக்கு பூச்சி.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி மது ஒழிப்பு எந்த எல்லைக்கும் போவேன், கூட்டணியில் விரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தேர்தல் எங்களுக்கு சிக்கல் இல்ல அப்படின்னு பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவர்கள் இன்றைக்கு ஸ்டாலினை பார்த்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அநாகரிகம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதுல நம்முடைய திருமா வந்து இப்ப திடீர்னு மது விலக்கு, இந்த 5 வருஷத்துல இல்லாத ஞானோதயம் திடீரென்று திருமாவுக்கு என்ன வந்தது? இப்ப அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. திமுக கூட்டணியில கடந்த 6 ஆண்டுகளாக நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள திருமாவளவன் இந்த மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றால் அது எப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் மெசேஜ்? சார் மனசு உடைஞ்சிராதீங்க. இந்த அடிப்படை உண்மையை கூட மறைச்சிட்டு பொய் பேசுறாங்க மந்திரிகள். வந்து திமுக மந்திரிகள் கூச்சமே இல்லாம பச்சையா பொய் சொல்றாங்க. இப்ப இந்த மாநாடு அவர் நடத்துறாருன்னா அது யாருக்கு எதிரான மாநாடு? முதுகுல குத்திட்டு இல்ல, முதுகுல குத்தி இல்ல பண்ணிட்ட நீ எனக்கு. கடந்த கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு 6 வருஷமா மது விலக்கை பத்தி 3 தேர்தல்ல திமுகவோட இருந்த திருமா இத பெரிய பிரச்சனையா கலப்பாதவர் இப்ப ஏன் கலப்புறாரு? பாஸ் சம்திங் ராங். கரெக்டா? இது வந்து யாருக்கு எதிரான போராட்டம்? இது நீங்க தானே மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. முத்துசாமி சொல்லும் பொழுது இது எங்களுக்கு எதிரான போராட்டம் கிடையாது, காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு ஒரு நார்மலா அதை பேசிட்டு கடந்து போறாரு. கரெக்ட், முத்துசாமி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இது வந்து முக ஸ்டாலின் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, இது ஜோ பைடன் அரசுக்கு. ஏன்னா ஜோ பைடன் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு நிர்வாகத்தை கவனிக்கிறார், ஸ்டாலின் கவனிக்கல. ஸ்டாலின் கிட்ட இருக்க தான் விசுவாசத்தை, உதயநிதி கிட்ட இருக்க தான் விசுவாசத்தை தன்னுடைய முட்டாள்தனமான பேச்சின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் முத்துசாமி. இது திமுக அரசுக்கு எதிராக நடத்த மாநாடு இல்லையா? இதெல்லாம் பேசுறது இவங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அப்ப யாருக்கு எதிரான மாநாடு? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஒரு அளவு உண்டு. எதற்காக இவர்கள் இவ்வளவு பதறுகிறார்கள்? ஒவ்வொரு மந்திரியும் பேசுறாங்க இது எங்களுக்கு எதிரானது இல்ல, திரும்ப எங்களை விட்டு போக மாட்டாரு. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ரகுபதி பேசுறாரு, மாசு பேசுறாரு, தாமோ அன்பரசம் பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, எல்லா மந்திரியும் பேசுறாங்க. ஏன் எவ்வளவு பயம்? பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன்டா, உனக்கு ஆகப்படுறதே நீ தான்டா. சரி, அப்புறம் ஏன் ஒவ்வொரு மந்திரியும் அவர் எங்களை விட்டு போக மாட்டாரு போக மாட்டாரு போக மாட்டாரு போக மாட்டாரு போக மாட்டாருன்றாங்க? எல்லார பார்த்தையும் பயங்க. யாரு விமர்சனம் பண்ணாலும் பயம். சீமானை பார்த்து பயம், விஜய பார்த்து பயம். அந்த பயம் இருக்கணும்டா. திரும்ப விசிகா வந்து மாநாடு நடத்துறாங்க, கள்ள சார மதுவிலக்கு மாநாடுனா அதை பார்த்து பயம். பயந்தோரி பல இருக்காங்க, பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா டேய் போடா. திமுக கூட்டணியிலே 26ல திருமா தொடருவார் என்றும் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டேஜ் மேல போயிருக்காரு. அவர் திமுகக்கு சவால் விட்டுருக்காரு. விசிகால இருந்து ஒருத்தர் கிட்ட பேசும்போது கூட இது நாட் ஓன்லி தமிழ்நாடுக்காக இது நாங்க எடுக்கிறது இல்ல, தேசிய அளவில் பூரண மதுவிலக்கு, சர்வதேச அளவில் எடுக்க வேண்டியது. உலகம் பூரா மதுவிலக்கு இல்லங்க, அமெரிக்க தேர்தலோட முக்கிய விஷயமா மதுவிலக்கு வைக்கலாம்னு கூட திரும்ப கோரிக்கை வைக்கலாமே.